இனிய விழாவில் கலந்து கொண்டு தாய் தமிழ்நாட்டிலிருந்து இங்கு இவ்வளவு தூரம் வந்து பிரிந்து உங்களுடைய சொந்தங்களை எல்லாம் பிரிந்து உழைத்து இந்த நாட்டுடைய முன்னேற்றத்திற்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் பாடுபட்டு கொண்டிருக்கும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக ஒரு சிறப்பான நிகழ்வை வந்து நம்முடைய ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த தமிழ் பேரவை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். அதில் ஒளிவுள்ளா வந்து என்னுடைய அலுவலகத்துக்கும் அவர் வந்திருந்தார். அதைத் தொடர்ந்து நம்முடைய கத்தார் ரஃபி அவர்களும் வந்து என்னுடைய தொடர்ந்து வந்து இங்கு வரணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தியதன் காரணமாக இங்கு வருகின்ற வாய்ப்பை பெற்றேன். இங்கு வந்து உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய எல்லாம் வந்து கடல் கடந்து இங்கு நீங்கள் வந்திருந்தாலும் மிக ஒற்றுமையாகவும் இங்கு உள்ள உங்களுடைய திறமைகள் எல்லாம் நீங்களே ஒருமுகப்படுத்தி தமிழர்களுடைய ஒற்றுமை தமிழர்கள் சாதித்த அந்த தன்மை எல்லாம் உலகத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். என்னுடைய வேலை வந்து அயலக தமிழர்கள் உலகமெல்லாம் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அவருடைய துன்பங்களை கேட்டு அதற்கு தீர்வு சொல்வதும் மற்றும் பல்வேறு அரசு திட்டங்களை உங்களிடம் வந்து தெரிவிப்பது மட்டும்தான் எங்களுடைய வேலை. போர்க்காலங்களில் இவன் வந்து நம்முடைய உக்ரைன் போராக இருக்கட்டும், காஷ்மீர் நடந்த தீவிரவாத அட்டாக்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் உடனடியாக அந்த இடத்துக்கு ஓடி சென்று எங்களுடைய அரசினுடைய செலவிலவே அந்த மக்களை நாங்கள் மீட்டு கொண்டு வந்திருக்கின்றோம். அது உலகம் முழுவதும் நடக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு நம்முடைய தமிழக அரசு உங்களுடைய நலனில் தமிழர்களாகிய உங்களுடைய நலனில் மிக அக்கறை கொண்டு இந்த துறையை நடத்தி வருகின்றோம். இந்த திட்டங்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே அந்த துறைக்கு வந்து நான் கமிஷனராக இருக்கின்றேன், கமிஷனர் ஆணையராக இருக்கின்றேன் தமிழில் சொன்னால். இன்னொன்று வந்து இதனுடைய வாரியம் ஒன்று இருக்கின்றது, அயலக தமிழர் நல வாரியம் என்று ஒன்று இருக்கின்றது. அதற்கு நான் மெம்பர் செக்ரட்டரியாக இருக்கின்றேன். அதில் தான் நம்முடைய காந்தி அவர்களும் அதில் வந்து உறுப்பினராக இருக்கின்றார். முதலாவதாக இங்கு வந்திருக்கின்ற அனைத்து மக்களையும் எந்நாட்டு தமிழ் மக்கள் அனைவரையும் முதலில் எங்களுடைய வாரியத்தினுடைய உறுப்பினராக சேர உங்களை அழைக்கின்றேன். அது மிக மிக முக்கியமானது. அது நம்ம ஆன்லைன்லவே நீங்கள் உள்ள என்னுடைய வெப்சைட்டில் போயிட்டு அதை என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அதிலே அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அதை கேள்வி கேட்கும். நீங்கள் அப்படியே ஃபில்அப் பண்ணிவிட்டு வந்து கீழே சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஐடி கார்டு வந்துடும். ஐடி கார்டு வந்துட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 200 ரூபா கட்டி மெம்பர் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து இதுக்கு அதாவது லைஃப் இன்சூரன்ஸும் கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸும் அரசு வந்து உடனடியாக அதை கவர் ஆயிரும். இதை தவிர இதுவரையில் வந்து நம்முடைய உலகம் முழுவதும் இருந்து ஒரு 35,000 பேர் தான் அதில் வந்து பயன்பெற்றிருக்கின்றார்கள். மிக வருத்தத்துக்குரியது. அதை பல்வேறு மடங்கு அதிகப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நம்ம பிரச்சாரம் பண்ணி இப்போது வந்து டைனமிக் வெப்சைட் மூலமாக அதை வந்து நீங்கள் எல்லாமே நேரடியாக அதிலேயே போயிட்டு பதிவு பெற்றுக்கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு நாம் காண இயலும். அதே மாதிரி உங்களோட தமிழ் சங்கங்கள் வந்து பல்வேறு இப்போ ஒருங்கிணைந்த தமிழ் சங்கம் ஒன்று இருக்குது. பல்வேறு கலை சார்ந்த நிகழ்வாக இருந்த சங்கமாக இருந்தாலும் சரி, பல்வேறு வெர்டிகல்ஸ் நேற்று வந்து இன்ஜினியரிங் ஃபோரத்தில் சொன்னாங்க பல்வேறு வெர்டிகல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பேருமே உங்கள் சங்கத்தை எங்களோட வந்து நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு பண்ணும் பொழுது சங்கம் சார்ந்த இது மாதிரி போன்ற நிகழ்வுகளுக்கு நாங்கள் அரசாங்கத்திலிருந்து ஒரு பகுதி பணத்தை நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. தமிழக அரசு வந்து அதை வந்து அறிவித்திருக்கின்றார்கள். இது போன்ற நிகழ்வுகளுக்கு நாங்கள் வந்து அரசு ஒரு பகுதியை கொடுக்கின்றது. அதற்கு உங்களுடைய சங்கம் வந்து எங்கிட்ட ரெஜிஸ்டர் ஆகின சங்கமாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது பல்வேறு பயன்களை உங்களுடைய சங்க உறுப்பினர்கள் பெறுவதற்கான ஒரு வழிவகுக்கும். நாங்கள் இந்த ஒரு இனிமையான வந்து நேரத்தில் வந்து ஒரு கலை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை எல்லாம் கூட்டிருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமையில் உங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாம் வர வைத்து அவர்களை வந்து ஒரு 10 லேப்டாப் கம்ப்யூட்டரை வைத்து அவர்களை வந்து உங்கள் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி அவர்களெல்லாம் வந்து மெம்பராக ஆக்க நீங்கள் முயல வேண்டும். இது ஒரு நிகழ்வு, இது ஒரு கலை நிகழ்ச்சி மூலமாக இது கூடியிருக்கின்றீர்கள். இதை வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு மீட்டிங்காக மாற்றுவதற்கு இது போன்ற ஒரு அரங்கத்தை எடுத்து ஒரு 10 லேப்டாப் இல்லை 15 லேப்டாப் வச்சுட்டு இமீடியட்டாக எங்கள் வெப்சைட் மூலமாக நீங்கள் அனைவரும் ஒரு 1 லட்சம் தமிழர்கள் இங்கே இருப்பதாக நான் அறிகின்றேன். அந்த 1 லட்சம் தமிழர்களும் கத்தார் இந்த நாட்டினுடைய தமிழர்கள் முதல் கட்டமாக இவ்வளோ 1 லட்சம் பேரும் எங்களுடைய உறுப்பினர்களாக சேர்ந்து விட்டார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு செய்தி. அதுக்கு நான் இங்கே வந்ததுக்கு ஒரு அடையாளமாக நான் அது வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு சம்பவமாக அது எனக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, குறிப்பாக வந்து நம்ம சொல்ல பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் என்ஆர்டி ஐடி நான் சொன்னேன் உங்களுக்கு.
அப்புறம் வந்து இதில் இன்சூரன்ஸ் கவர் ஆகிருக்குன்னு நம்ம சொன்னோம். இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிருக்கு, கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு கவர் ஆகிருக்கு. அப்புறம் எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ். இப்போ வந்து உங்களுடைய இங்கு இருக்கின்ற என்ஆர்டி மெம்பர்களுடைய பிள்ளைகள் சப்போஸ் பல்வேறு காரணத்தினால வந்து வறுமையின் காரணமாகவோ அல்லது வேற ஏதாவது பிரச்சனை காரணமாகவோ படிக்க வைக்க முடியவில்லை என்றால் அரசு அதற்கான முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு படிக்க வைக்கின்ற அந்த உதவியும் அந்த இது போடுங்க, எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸையும் நம்ம வந்து அவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் எல்லாத்தையுமே நாங்கள் வழங்குறோம். அதே மாதிரி மேரேஜ், கல்யாணம் பண்ண முடியாமல் வந்து பெண் குழந்தைகளை இங்கு நிறைய தொழிலாளிகள் வந்து நிறைய பேர் இங்கே இருக்கின்றீர்கள். அவர்கள் குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ண முடியல, இவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் பத்தலை என்ற நிலையில் நாங்கள் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். அப்புறம் 60 வயசுக்கு மேலே பென்ஷன் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். மாதம் 1000 ரூபாய் என்ற முறையில். அந்த நாட்டுக்கு வந்து இங்கேருந்து வாங்க முடியாது, நீங்கள் தாய்நாட்டுக்கு திரும்பும் பட்சத்தில் அதில் எல்லாம் பெற முடியும். அப்புறம் வந்து அந்த ஏர்னிங் மெம்பர், அந்த குடும்பத்தினுடைய தலைவர் இறந்து போய்விட்டால் அவருக்கான ஃபேமிலி பென்ஷன் மட்டும் இல்லை, ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் 1 லட்சம் ரூபாய் நாங்கள் அதை உடனடியாக கொடுக்கின்றோம். நிறைய பேருக்கு உடனடியாக அதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் தமிழ்ச்சங்கத்தை ரெஜிஸ்ட்ரேஷனுடைய முக்கியத்துவத்தை நான் சொன்னேன். அதன் மூலமாக நீங்கள் இங்கே நடக்கின்ற பல்வேறு நிகழ்வுகளுக்கு நீங்கள் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு தமிழர்கள் உங்களுடைய கட்டுப்பாடில் இருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு நாங்கள் திட்டம் வகுப்பதற்கு அது ஒரு சிறந்ததாக இருக்கும் என்பது. அடுத்ததாக இது தவிரங்க உங்களுடைய நலனை, உங்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்காக, அதாவது ப்ரீ டிபார்ச்சர் ஓரியன்டேஷன் அண்ட் ட்ரைனிங். அது என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ நண்பர் ஒருத்தர் சொன்னார், உங்கள் பேர் என்ன சொன்ன மறந்துட்டேன், இளங்கோவன் ஒரு நண்பர் வந்து அவர் சொன்னார். அவர் வந்து இங்கு உள்ள தமிழர்கள் மேல் கொண்ட ஒரு அன்பின் காரணமாக இங்கு உள்ள வேலை வாய்ப்பை எல்லாம் தொகுத்து ஒரு 10க்கு மேற்பட்ட வாட்ஸ்அப் மூலியமாக நிறையா நபர்களுக்கு அனுப்பி ஒரு 3000க்கு மேற்பட்ட, அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு கைத்தட்டுதலை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவர் ஒரு தனிப்பட்ட மனிதராக இருந்து வாட்ஸ்அப் மூலமாக தமிழ் சமூகத்திற்கு இங்கே உட்கார்ந்து கொண்டு அங்கு வாழ்கின்ற தமிழர்களையும் கருத்தில் கொண்டு ஒரு 75,000 நபர்களுக்கு அவர் வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்திருக்கின்றார். இது போன்ற நபர்கள் எங்களோடு சேரணும். நான் சொன்ன வந்து அடுத்த ஒரு ஸ்கீம் வருதுயா, உங்களுக்கு தேவையான ஸ்கீம், அதோடு எங்களோடு சேர்ந்து பண்ணும் பொழுது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அங்கே உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக நம்ம வந்து அதுக்கு இப்போ ஒரு ஃபிட்டர்னு வச்சுங்களேன், ஃபிட்டர் வந்து எங்களுக்கு 10 பேர் இந்த குவாலிஃபிகேஷனில் வேணும் அப்படின்னும் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அங்கே உள்ள பாலிடெக்னிக், ஐடிஐஸ் மற்றும் பல்வேறு கல்வி நிறுவனங்களுக்கு தெரிவித்து அங்கே வந்து ஒரு இன்டர்வியூ நடத்த அவர்களை எடுத்து எல்என்டி போன்ற நிறுவனங்களில் பயிற்சி கொடுத்து உங்களுடைய ப்ராப்பரான வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் விசாவை எடுத்து கொடுத்து, ப்ரீ ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் என்பது என்னன்னா, அவர்களுக்கான இப்போ இந்த ஊருக்கு வரணும்னா அரபி கொஞ்சம் பேச தெரிஞ்சிருக்கணும். அதற்கான ட்ரைனிங்கை நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து இப்போ படித்து ஓரளவுக்கு அரபி பேசுகிற மாதிரியான பயிற்சியை கொடுக்குறோம். ஃப்ரெஞ்சு கொடுக்குறோம், ஜெர்மனி லாங்குவேஜ் கொடுக்குறோம், இங்கிலீஷ் கொடுக்குறோம். இந்த லாங்குவேஜை வந்து அவங்க படிச்சுட்டு அந்தந்த நாட்டில் போய் ஓரளவுக்கு வந்து முழுமையாக நம்முடைய பேராசிரியர் அளவுக்கு வந்து நம்ம அரபிக்கு பேச தெரியாவிட்டாலும் ஓராளுக்கு சமாளிக்கிற அளவிற்கு அவர்களுக்கு பயிற்சி வழங்கி அவர்களை இங்கு அனுப்பி வைப்போம். ப்ராப்பர் சேனலில் இங்கே வந்துட்டு மாட்டிட்டு முடிக்காமல் இங்கே வந்து எனக்கு சேலரி கொடுக்கல, அதை கொடுக்கல, எந்த கொடுக்கலன்னு பல்வேறு பிரச்சனை இருக்குல்ல, அதெல்லாம் சால்வ் பண்ணுவதற்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. அப்புறம் 24/7 ஹெல்ப்லைன், 24 மணி நேரமும் அந்த ஹெல்ப்லைனுடைய நம்பரை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லை நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய வீட்டு, இப்போ நண்பர் இன்னொருத்தர் வந்து யாரும் சொன்னார், அவர் பேரை மறந்துட்டேன், இங்கு அரும்பாடுபட்டு வந்து நீங்கள் வந்து பணம் சம்பாரித்து ஊரில் நிலம் வாங்குறீங்க, வீட்டு மனை வாங்குறீங்க, ஆனால் அது ஒரு பிரச்சனையில சிக்கிக்குது. அப்போ இது என்ன நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, அங்கே என்ன நடக்குது என்பது தெரியல. இது வந்து அது உங்களுக்கு தெரியும், அங்கே உள்ள லேண்ட் மாஃபியா வந்து சில பிரச்சனைகள் இருக்கும்போது அதற்கு உதவுவதற்கு எங்கள்கிட்ட வந்து என்ஆர்டி விங் போலீஸ் இருக்கு. அதுக்கு ஒரு எஸ்பி தலைமையில் இருக்காங்க, டிஎஸ்பி இருக்காங்க. அப்புறம் ப்ளஸ் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நான் கலெக்டருக்கு கடிதம் எழுதி அவர் டிஆர்ஓ தலைமையில் வந்து அதுக்கான விசாரணை எல்லாம் பண்ணி உங்களுக்கான தீர்வை சொல்வதற்கான வாய்ப்பு அதில் இருக்கு. எனவே நீங்கள் 24/7 மூலமாக உங்களுடைய குறையை நீங்கள் வந்து ஃபோன்லேயும் சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை எங்களுடைய பிரச்சனையாக நாங்கள் எடுத்துக்கொண்டு அதுக்கு தீர்வை நாங்கள் வந்து அதை செய்கின்றோம். ஏன்னா நீங்கள் அரும்பாடுபட்டு சம்பாதிச்ச பணத்தை அங்கு கொண்டாந்து போடும் பொழுது அந்த பணம் வீணாக போகும். உங்களுடைய உறவினர்கள்லேருந்து அதை காப்பாற்றினா பரவாயில்ல, உறவினரே சில சமயம் பிரச்சனையாக மாறும் பொழுது, இல்லை வேற தேர்ட் பார்ட்டி யாராவது வந்து பிரச்சனையாக மாறும் பொழுது அதற்கு உதவிகரம் மீட்டுவதற்கு நாங்கள் இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.
அப்புறம் லீகல் செல்னு வச்சுருக்கோம். நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் நம்ம லீகல் செல் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மலேசியா அப்புறம் இங்கே இது சவுதி அரேபியா, கத்தாரில் இருக்குன்னு நினைக்கிறேன் லீகல் செல் வந்து அவர் இருக்கார். இதில் லீகல் செல் மூலியமாக இங்கு சம்பள பிரச்சனை சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ 4x7 அந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெரிவித்தேன். அதே மாதிரி வந்து லீகல் செல் மூலியமாக அவருக்கு சம்பளம் கொடுக்குறோம். நாங்கள் எத்தனை பேர்த்துக்கு தெரியும், மாதம் இது மாதிரி உலகம் ஃபுல்லாக லீகல் செல் உள்ள ஆளுகளுக்கு நாம் வந்து சில இடத்துல லாயர் வந்து வச்சுருக்கோம், சில பேர் வந்து லாயர் இல்லாதவர்களையும் வைத்திருக்கோம். அப்போ நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கல்ல, அப்போ யூஆர் வாலண்டியர். ஆனால் அவர் வாலண்டியர், அவர் லீகல் செல்லில் அவர் இல்லை, அவர் வாலண்டியராக அதை பண்ணுறாரு, வாழ்த்துக்கள். ஆனால் நாங்கள் வந்து அவருக்கு மாதம் சம்பளம் கொடுத்து அந்தந்த கண்ட்ரியில் மலேசியா, இது மாதிரி நம்ம துபாய், சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு நாம் வந்து வைத்திருக்கின்றோம். இது எங்கெல்லாம் பிரச்சனை, லேபர் பிரச்சனை, இந்த லீகல் ஆட்கள் போயிட்டு அவர்களுக்கு உங்களுடைய பிரச்சனையை வந்து உங்களுடைய நாட்டிலே தீர்வு செய்து கொடுப்பதற்கு வழி இருக்கின்றது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். யாரும் இல்லை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. தமிழக அரசு உங்களோடு இருக்கின்றது. தமிழக அரசு அந்தந்த நாட்டினுடைய எம்பசி மூலமாக நாங்கள் அணுகிறோம். அடுத்து வந்து இப்போ நீங்கள் எம்பசியோடைய ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரை நீங்கள் கூட்டு வந்தீங்க, அதே மாதிரி அங்கே உள்ள எம்பசி மூலியமாகவும் மதாத் மூலமாக நாங்கள் அனுப்பி உங்களுடைய பிரச்சனைகளை அவங்க எம்பசி மூலியமாக தீர்வு செய்கிற மட்டும் இல்லாமல் நாங்களும் லீகல் ஆட்களையே வைத்து அந்த உங்கள் கேஸை வந்து வாதாடுவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் அதை நீங்கள் தனித்து இங்கே இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பின்னால் தமிழக அரசு இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் வந்து ரொம்ப தூரமாக இருந்து நாங்கள் தனித்து விடப்பட்டோம் என்று இல்லாமல் அனைத்து வகையிலும் உங்களுக்கு உதவியாக தமிழக அரசு இருக்கின்றது. அடுத்ததாக ரெஸ்கியூ அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் மார்டல் ரிமைன்ஸ், அதாவது இங்கு விபத்தின் காரணமாகவோ அல்லது வந்து பல்வேறு பிரச்சனையின் காரணமாக ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவர்களை அதனுடைய டெட் பாடியை வந்து அந்த ஊருக்கு கொண்டு வந்து இங்கே உள்ள பல்வேறு லீகல் பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி அந்த ஊரில் கொண்டாந்து நம்முடைய ஊரில் கொண்டாந்து அவர்கள் வீடுகளுக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அதை கொண்டு சேர்ப்பது வரையிலும் எங்கள் செலவாக நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெரியாதவர்களாக இருந்தால் அந்த பிரச்சனையை 24x7 மூலமாக எங்களுக்கு தெரிவிங்கள். உடனடியாக அதுக்கு நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். அதே மாதிரி தமிழ் லேர்னிங் வந்து என்னென்னா, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்து கடந்த ஆண்டு வேர்ல்ட் தமிழ் டயஸ்போரா டேயில் வந்து தமிழ் ஆசிரியர்களை உலகம் முழுவதும் அனுப்பணும். நிறையா நாட்டில் குறிப்பாக கலோனியல் பீரியடில், அதாவது பிரிட்டிஷ் பீரியடில் வந்து கிழக்கு இந்திய கம்பெனியோட காலத்தில் போன தமிழர்கள் எல்லாம் தமிழை மறந்து விட்டார்கள். மொரிஷியஸ், ஃபிஜி போன்ற பல்வேறு நாடுகள் அவங்களுக்கு தமிழே தெரியல. எனவே முதல் கட்டமாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போ இந்த வருஷம் நடந்த அந்த வேர்ல்டு தமிழ் டயஸ்போரா டேயில் அவர்களுக்கு முழு சம்பளம் வந்து ஒரு அபவுட் 55,000 ரூபாய் பெர் மந்த் என்று ஃபிக்ஸ் பண்ணி அவர்களுக்கான தங்குமிடத்தையும் செலவையும் அங்கே அந்த நாட்டில் இப்போ இந்தோனேஷியா போகிறான்னு வச்சுங்களேன், ஃபிஜி போகிறாங்கன்னா அங்கே அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து அந்த டீச்சரை தமிழ் வெர்ச்சுவல் அகாடமியுடைய சிலபஸை பேஸ் பண்ணி பாடம் நடத்துவதற்கும் அங்கே போயே தங்கி அங்கே வந்து ஒரு மினிமம் ஒரு 15 ஸ்டூடெண்ட்டை வச்சு தமிழ் கற்றுக் கொடுக்கணும் என்று முதல் கட்டமாக ஒரு 10 ஆசிரியரை அனுப்பியிருக்கின்றோம். நம்ம கொடுத்துருக்கின்றார். மொத்தம் வந்து இந்த முதல் கட்டமாக 18 ஆசிரியர்களை உலகம் முழுவதும் நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். இது நடந்து இந்த டயஸ்போரா டேயில் அதை செய்தார்கள். அது மட்டுமல்ல, தமிழ் கலைகள், இப்போ சிலம்பத்தை காட்டினீங்க, பரதநாட்டியம் ஆடி காட்டினீங்க. அந்த கலையை பரதநாட்டியம் கூட வந்து அது கர்நாடிக் கலை இல்லை, அது நம்முடைய கலை, தமிழ் கலை. அது வந்து உங்களுக்கு அது தெரியணும். அது பரதநாட்டியம்னா என்ன வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து சில பேர் வந்து அது எங்கள் கலை அப்படின்னு சொல்லிக்கிற நிலையில் அது அவர்கள் கலை அல்ல, நம்மளுடைய கலை, தமிழ் கலை. அதையும் நாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு டீச்சர் அனுப்புகிறோம். இப்போ நான் போன உடனே அடுத்து ஒரு 10 டீச்சரை, பரதநாட்டியம் டீச்சரை நான் உலகம் ஃபுல்லாக நாங்கள் வந்து அனுப்ப இருக்கின்றோம். இது முதல் கட்டமாக கலோனியல் பீரியடில் போன தமிழ் கண்ட்ரிகளெல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததாக உங்களை போன கண்ட்ரிகளுக்கு தமிழ் ஆசிரியர்களை அனுப்புவதற்கும் கலை ஆசிரியர்களை அனுப்புவதற்கும் தமிழக அரசு முயலும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய உரிமைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச்சிங் யுவர் ரூட்ஸ் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. தமிழில் வந்து என்ன, வேர்களை தேடி. இப்போ நம்முடைய தமிழை மறந்து நீண்ட காலமாக வறுமையின் காரணமாக கான்ட்ராக்ட் லேபரராக கொண்டு செல்லப்பட்ட
ஃபிஜி, மொரிசியஸ் போன்ற பல்வேறு நாடுகள், தூரத்து நாடுகள், செசிலஸ் அண்ட் மேற்கிந்திய தீவுகள், அப்புறம் மலேசியா, இந்தோனேஷியா, பர்மா போன்ற நாடுகளிலெல்லாம் வந்து தமிழையும் மறந்துட்டாங்க, தாய்நாடு எதுனே தெரியாது. 3-4 தலைமுறைக்கு முன்பாக அவர்களெல்லாம் அந்த நாட்டில் போய் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. பட் அவர்களுக்கு தங்களுடைய பெயர்களை தெரியாது, தங்களுடைய அடையாளத்தை மறந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதை அவர்களை காட்ட வேண்டும் என்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரனுடைய உத்தரவின் கீழே ஒவ்வொரு ஆண்டும் 200 தமிழ் இளைஞர்களை, 30 வயசு கீழே உள்ள இளைஞர்களை நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து 15 நாள் அவருக்கான ஃப்ளைட், அவளுக்கான தங்கும் வசதி, அதாவது 4 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு உணவு கொடுத்து தமிழ்நாடு முழுசுலேயும் நம்முடைய ஏசி உடைய பஸ்ஸில் முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றி காட்டி அவர்கள் நாட்டுக்கு அனுப்பி வைக்கின்றோம். தமிழர்கள் எல்லாம் அவர்களுடைய தமிழ் வேர்களுடைய பெருமையையும், தமிழர்கள் என்றால் யார் என்ற அந்த உணர்வையும் ஊட்டி, அவ்வாறு சென்ற தமிழர்கள் தங்கள் சார்பாக தமிழுடைய கலாச்சாரத்தையும் தமிழுடைய பெருமையையும் உலகமெல்லாம் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் வேர்களை தேடுகின்ற நிலவு. வேர்ல்ட் தமிழ் டயஸ்போரா டே உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 11, 12ஆம் தேதிகளில் அயலக தமிழர்கள் அனைவரையும் ஒன்று கூடல் ஒரு நிகழ்வாக தமிழக அரசு செய்து கொண்டிருக்கின்றது. அந்த நாளில் உங்களுடைய தங்கும் வசதி முதற்கொண்டு அனைத்தையும் தமிழக அரசை ஏற்றுக்கொண்டு அந்த நாளில் தங்கி வந்து பல்வேறு பிரச்சனைகளையும் அங்கு நாங்கள் சொல்யூஷன் சொல்கின்றோம். இந்த நேரத்தில் நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். அதாவது வந்து நீங்கள் இங்கே வந்து பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்ய வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வந்து இந்த நாட்டுடைய பிரஜையாக ஆக முடியாது, உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் திரும்பி வரும்பொழுது அங்கே வந்து சப்போஸ் அங்கே வந்து நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது 60 வயசு ஆனாலோ இல்லை 55 வயசுலையோ அல்லது 50 வயசுலையோ நீங்கள் வந்து தாய்நாட்டுக்கு வரணும்னு முடிவு பண்ணுறீங்க. அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் வந்து ப்ளூ காலர் ரெஜிஸ்ட்ரி, லேபர் அவர்கள் வந்து வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ப்ளூ காலர் ரெஜிஸ்ட்ரி ஒரு பதிவு செய்கின்ற ஒரு இடத்தையே நாங்கள் வைத்திருக்கின்றோம் எங்கள் வெப்சைட்டில். அதில் பதிவு செய்தால் நீங்கள் இங்கிருந்து வருகின்றவர்களுக்கு மீண்டும் புத்தாக்க பயிற்சியை கொடுத்து தகுந்த இடத்தில் வேலை வாங்குவதற்கும் நாங்கள் உதவுகின்றோம், வேலை வாங்கி கொடுப்பதற்கும் உதவுகின்றோம். அதே மாதிரி ஒயிட் காலர் ஜாப்ஸ் லைக் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ், அப்புறம் நம்ம ஜிஎம்மு, அப்புறம் எத்தனையோ வந்து ஒயிட் காலர் எக்ஸ்பர்ட்ஸும் இருக்கீங்க இங்கே. இவர்களெல்லாம் நீங்கள் திருப்பி வரும்பொழுது அவர்களையும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவர்களுக்கு ஏற்ற வேலைவாய்ப்பை தமிழகத்தில் வாங்கி கொடுப்பதற்கான அந்த பணியையும் நாங்கள் செய்கிறோம். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனும் நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் வந்து எனது கிராமம் என்பது இங்கெல்லாம் சில பேர் வந்து அமெரிக்காவில் இருக்கவங்க, யூரோப்பில் இருக்கவங்க, இங்கே இருக்கின்ற இவர் கூட வந்து வசதி படைத்தவர்கள் இருப்பார்கள். அவர்கள் உங்களுடைய கிராமத்தை தத்தெடுத்து ஒரு பள்ளிக்கூடத்தை தத்தெடுத்து அதற்கு செலவு செய்யும் பட்சத்தில் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அந்த பணத்தை ப்ராப்பராக செலவு பண்ணி அதுக்கான வேலையை நாங்களே முடிச்சு கொடுப்போம். அதற்கு எனது கிராமம் என்ற திட்டம். அப்புறம் வந்து தமிழர் தடம் என்பது வந்து ஒரு விக்கிபீடியா மாதிரி. அந்த காலத்தில் தமிழர்கள் வந்து போன தடம், அவர்கள் வாழ்ந்த வரலாறு என்பதெல்லாம் உலகத்துக்கு தெரிவிக்கும் ஒரு விக்கிபீடியா போன்ற ஒரு பேஜ் அது. தமிழ் மனம் என்பது டீச்சர்ஸ் அனுப்புகின்ற அந்த திட்டம். அந்த திட்டத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்த ஸ்லைட்ஸ் போகும். இது வந்து டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் இவ்வளோ திட்டங்கள். டிபார்ட்மெண்ட் இல்லாமல் எங்கள்கிட்ட வந்து அதாவது வந்து நம்முடைய காந்தி சார் இருக்கார்ல, நான் வந்து மெம்பர் செக்ரட்டரி என்று சொன்னேன்ல, அது மாதிரியான ஒரு நிறுவனம் ஒன்று நாங்கள் வைத்திருக்கின்றோம், அயலக தமிழர் நல வாரியம். அதன் மூலியமாக நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. நான் அதை விளக்க விரும்பல, அந்த ஸ்க்ரீனில் மட்டும். இப்போ அடுத்தது ஓகே, நான் வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் நான் உங்களுக்கு மூலியம் வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பிடுறேன். நீங்கள் வந்து அதை எல்லாத்துக்கும் பரப்புங்க. அதில் நிறையா ஸ்கீம் இருக்குது, 20க்கு மேற்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது. இது டிபார்ட்மெண்ட்டை தவிர்த்து நிறைய வாரியத்தின் மூலமாக நிறைய நாங்கள் செய்கிறோம். அதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனவே நீங்கள் வந்து பெரியவர்கள் வந்து இதை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் ப்ளீஸ். அதே மாதிரி உங்களுக்கான எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுவதற்கு நாங்கள் இருக்கின்றோம் என்பதை சொல்லுகின்றேன். நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலியமாக நான் உங்கள்கிட்ட வந்து அதை நான் கொடுத்துட்றேன். எல்லா பேத்துக்கும் இதை நீங்கள் பரப்புங்க. வந்து நீங்கள் எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, உங்கள் பிரச்சனை சம்மந்தப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் அனைத்து பேரும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணும்படி கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய ஓடிபி மற்றும் அதை சார்ந்த தமிழ் சங்கங்களுக்கும், இங்கு என்னோடு கடந்த 3 நாட்களாக முந்தானத்து வந்தேன், இன்னைக்கு
நேற்று இன்னைக்கு நாளைக்கு போலான் இருக்கோம். ஊருக்கு என்னோடு இருந்த தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கியவங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.